நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க அவன் தான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போயிட்டான். இன்னும் ஏங்க அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அவன் கோவத்துல தான் பேசிட்டு போனான்னு எனக்கும் புரியுது. இருந்தாலும் அவன் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் ஏதாவது பண்ணுவேனா சொல்லு? இஸ் மை லைஃப் இஸ் a playground for youன்னு கேக்குறாரு. அதான் என்னால தாங்க முடியல. ராஜசேகருக்கு இதுதான் விதி. இவனும் இவன் அப்பனும் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் ஏதாவது ஐடியா கொடுங்கப்பா, ஐடியா கொடுங்க தாத்தான்னு என்கிட்ட ஓடியாருவானுங்க. கொடுத்த ஐடியா ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் கண்டுக்கவே மாட்டானுங்க. அது ஏதாவது சொதிப்புச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தான் இஸ் அவர் லைஃப் இஸ் a playground for you தாத்தான்னு கேட்பானுங்க. ஏங்க அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஏங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சௌந்தர்யா, என்னதான் இருக்கட்டும், உன் மகன் கிட்ட உண்மையை ஒத்துட்டு இருக்க கூடாது அத்தா. அண்ணனும் அண்ணியும் நழுனாங்கல்ல, அது மாதிரி நீயும் நழுவிருக்கலாம்ல. எங்கத்த அவன் என்ன ஒரு எட்டு கூட அங்கேயும் இங்கேயும் நகர விடல. ஏதோ குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்ட மாதிரி என்ன கேள்வி கேட்டான். அது சரி, இவங்கிட்ட யாருமா உண்மையெல்லாம் சொல்லி உங்ககிட்ட கேட்க சொல்லிருப்பா? கண்டிப்பா வேட்டையன் சொல்லிருக்க மாட்டான். நீ நான் யாருக்கும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அப்ப வேற யாருமா சொல்லிருப்பா? ஒருவேளை அந்த பிரியா சொல்லிருப்பாளோ? அடியாத்தி, அவளா? இருக்கும் இருக்கும். அவளும் அவ முகரையும் மேனா மினிக்கி அவதான் சொல்லி இருக்கணும். அண்ணி, வைத்தி அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லி பிரச்சனை வந்துட்டா? அவன் சொல்ல மாட்டான் சுதா. எதை வச்சு சொல்றீங்க அண்ணி? அவன் கோவத்துல இருந்தான். அதான் முட்டாள்தனமா எதுவும் முடிவெடுக்காத, இதுல உன் தங்கச்சி வாழ்க்கையும் அடங்கி இருக்குன்னு கெஞ்சி கூத்தாடி சொல்லி அனுப்பியிருக்கேன். என்ன மொத்தா ஆடு அமைதியா நிக்க குட்டி தவுன கதையா? உன் மாவன் எதுவும் ஏழரைய கூட்டாம இருந்தா சரிதான். ஏய்யா சரவணா, என்னையா இப்படி வந்து நிக்கிற என் சாமி? சரவணா, சரவணா. அடியாத்தி, எதுக்குயா கண் கலங்குற? ராசா கணக்கா மரியாதையா நின்னுகிட்டு இருந்த நீ இப்படி கண் கலங்கிட்டு இருக்கியா? என்னையாச்சு உனக்கு? ஏன் சாமி, என்னாச்சு உனக்கு? டேய் சரவணா, என்னடா ஆச்சு? ஏன்டா கண் கலங்குற? என்ன மோதிரம் சரவணா இது? மீனாட்சிக்கு நான் போட்ட நிச்சயதார்த்த மோதிரம். அவ கையில போட்டு முழுசா இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல. கழட்டி என் முகத்துல விட்டெறிஞ்சிட்டு போயிட்டா. என்னையா சொல்ற? மீனாட்சி ஏன் அப்படி பண்ணா? என்னாச்சு சாமி, சொல்லியா? மீனாட்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு பாட்டி. இத்தனை நாளா பொய் சொல்லி ஏமாத்தனவனை வெறுக்காம வேற என்ன பண்ணுவா? சரவணா, மீனாட்சிக்கு எப்படி? அவ என்ன ஏத்துக்கிறாளோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் உண்மையை சொன்னேன்ற ஆறுதலாவது இருக்கட்டும்னு தான் நான் அவகிட்ட போய் உண்மையை சொன்னேன். ஆனா அதுலயும் டிராமா அது இதுன்னு எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்களே அத்தை. சரவணா, இனிமே எப்படி அத்தை மீனாட்சி முகத்துல நான் முழிப்பேன்? உன்னை நான் ஏமாத்தல மீனாட்சின்னு எப்படி அத்தை நான் அவகிட்ட போய் சொல்லுவேன்? அவளை எப்படி நான் நம்ப வைப்பேன்?
சரவணன் பொய் சொல்லிட்டானேன்னு அவன் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும் அத்தை. சரவணா, நீ எதுக்கும் கவலைப்படாத. மீனாட்சி கிட்ட நான் பேசுறேன். வேணா அத்தை, வேணா. என் வாழ்க்கைக்காக இது வரைக்கும் நீங்க எல்லாரும் பண்ணதெல்லாம் போதும். இனி என்ன நடக்கணும்னு நானே பாத்துக்கிறேன். பொய் சொல்ல ஆரம்பிச்சப்ப வேணா ஒரு மாதிரியா த்ரில்லா இருந்தது. ஆனா அதுவே போக போக ஒரு மாதிரி முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிச்சிடுச்சு அத்தை. மாமா கிட்ட போய், மச்சான் கிட்ட போய், கட்டிக்க போற பொண்ணு கிட்ட போய், வாயை திறந்தா போய், மூச்சு விட்டா போய், பொய் 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 பொய்ன்னு இந்த சரவணன் முழுசா பொய்யாதான் அத்தா இருக்கா. எனக்கு என்னையே பிடிக்கல பாட்டி. அப்புறம் எப்படி பாட்டி மீனாட்சிக்கு பிடிக்கும்? அது எல்லாத்தையும் கூட விடுங்க. சபையில பெத்த அப்பா அம்மா பேரை சொல்ல முடியாம கூனி குறுகி போய் நின்னேன்னு பாட்டி. போதும், பொய் சொல்லி சொல்லி தப்பிச்சதெல்லாம் போதும். இப்ப நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏன் நான் செத்தாலும் பரவாயில்ல. ஐயோ சரவணா, நான் கவலைப்பட போறதில்ல. அப்படியெல்லாம் பேசாத சரவணா, அப்படியெல்லாம் பேசாத. இல்ல பாட்டி, நானே போய் என் மாமா கிட்ட உண்மையை சொல்ல போறேன். வேணாம். ஐயா சரவணா, அவசரப்படாதீயா. பாட்டி சொல்றத கேளு இல்ல சாமி. பாட்டி. வேணாம் ஐயா. என்னை யாரும் தடுக்காதீங்க. அட்லீஸ்ட் என் மாமா கிட்டயாவது நான் உண்மையை சொன்னேன்ற ஒரு ஆறுதலாவது கிடைக்கும். நான் சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கே இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா சத்தியமா அவர் தாங்கிக்க மாட்டார் பாட்டி. சரவணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. உடனே எந்த பிரச்சனையும் வேண்டாம் ப்ளீஸ். அம்மா, மாமா இப்ப எங்க இருக்காங்க? சுதா, நீ ஒண்ணு பேச வேண்டாம், பேசாம இரு. சொல்லாத சுதா. அம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, மாமா எங்க இருக்காரு? நிச்சயத்துக்கு வந்த சில முக்கியமானவங்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போனாரு சரவணா. அங்கதான் இருக்கணும். ஐயா சாமி, சரவணா சொன்னா கேளியா, போவாதையா. பாட்டி சொல்றத இல்ல கேளு பாட்டி. சாமி. என்ன மன்னிச்சு சரவணா என்ன விடுங்க. சொன்னா கேளியா. சரவணா, சரவணா. ஐயோ ஐயோ, எனக்கு தலையே சுத்துது சகோதரியா. அம்மா பாத்து. அம்மா சுதா, சேர் எடுத்து போடு. அம்மா இதுல உட்காருங்கம்மா. உட்காருங்க அத்தை. மெதுவா போய் தண்ணி கொண்டு வா. சரிங்க அண்ணி. அத்தை, அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை, தலையே ஐயோ. சுத்துது சௌந்தர்யா. சரவணனை ஒண்ணும் இல்ல போவேன்னு அத்தை. சொல்லுதா. நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரம் கொண்டு வா. இந்தாங்க அண்ணி. இந்தாங்க அத்தை, தண்ணி குடிங்க, குடிங்க. சௌந்தர்யா, சரவணனை தடுத்து நிறுத்துதா. சுதா, அத்தையை பாத்துக்க. நான் எங்க அப்பா அம்மா பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. சரவணா, சரவணனை தடுத்து அம்மா நிறுத்து. என்னங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கங்கம்மா. குடிங்க. என்னம்மா நீங்க? சுதா, ஒண்ணும் இங்க இல்லம்மா. பாரு. இத பாருங்க. சரவணனை எப்படியா இங்க தடுத்து பாருங்க. நிறுத்துதா. அவனை எப்படியா அம்மா. தடுத்து நிறுத்து. சரவணா, தடுத்து நிறுத்துங்க. அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா அம்மா என்ன கண்ணு திறந்து பாருங்கம்மா. அம்மா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, அம்மா, அப்பா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடியார? அப்பா, பெரிய கலவரமே உண்டாக போகுதுப்பா. என்னம்மா சொல்ற? என்னாச்சு சொல்லு சௌந்தர்யா. மீனாட்சிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுப்பா. அவ சரவணன் போட்ட நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி அவன் முகத்துல வீசி எறிஞ்சிட்டு போயிட்டா. கடவுளே, என்னம்மா இது? சரவணன் இப்ப எங்கம்மா இருக்கா? சரவணன் நான் சொல்ல சொல்ல கேட்காம என் மாமா கிட்ட போய் நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு கிளம்பி போயிட்டான்ப்பா. ஐயோ, எங்கம்மா போனா? அவர் சிவன் கோயிலுக்கு தான்ப்பா போயிருக்காரு. அவனும் அங்கதான்ப்பா போயிருக்கான். என்னம்மா அவ இப்ப போய் ஏன் இப்படி குழப்பம்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அப்பா, அவன் நீங்க சொன்னாதான்ப்பா கேட்பான். அவன் உண்மையை சொல்லாம எப்படியாவது நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்பா. தடுத்துடுறோம்மா. சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்குமா? மண்டபத்துல இருந்து லெஃப்ட் போய் ரைட் திரும்பினீங்கன்னா டெட் எண்ட்ல இருக்குப்பா. என்னங்க, சீக்கிரம் வாங்க, நாமளும் போலாம். அம்மாடி, நீ அருணாச்சலம் எங்க இருக்கிறான்னு பார்த்து அவரை உடனே அனுப்பி வைமா. நாங்க போய் சரவணனை உடனே தடுக்கிறோம். சரிங்கப்பா, நான் கூட்டிட்டு வரேன். டேய் சரவணா, சரவணா தாத்தா சொல்றதை கேளுடா.
நில்லுப்பா, சொன்னா கேளு. சரவணா டேய் சரவணா நில்லுப்பா. டேய் சொன்னா கேளுடா. சரவணா, சரவணா சரவணா என்னங்க என்னாச்சு? தாத்தா என்னங்க என்னங்க என்னாச்சு? சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்பதான் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல உண்மையை சொல்றது எனக்கு என்னவோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. ஆமா சரவணா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு. எப்படியாவது போராடி உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து தமிழ்கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். இல்ல பாட்டி, மீனாட்சி வைத்தினி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி பொறுமையா இருக்கிறதுலயோ உண்மையை மறைக்கிறதுலயோ எந்த பலனும் இல்ல. சரவணனோட சாயம் வெளுத்துருச்சு பாட்டி. ஏமாத்துறது பிடிக்காம தான் மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு துணிஞ்சு போய் நானே உண்மையை சொன்னேன். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்லப்பா, மீனாட்சி உன்னை விட்டுட்டு போயிட கூடாதுன்றதுக்காக தான்ப்பா. இன்னைக்கு இந்த நொடி மீனாட்சி என் கூட இல்ல தாத்தா. அவ மோதிரத்தை கழட்டி விட்டு எறிஞ்சிட்டு ஒரு பார்வை பார்த்தா. அந்த பார்வையில வலி, ஏமாற்றம், கோபம், துக்கம்னு 1000 அர்த்தம் இருந்தது. அந்த பார்வையை என்னால மறக்க முடியல தாத்தா. ஒவ்வொரு செகண்டும் குற்ற உணர்ச்சியில சாகுற மாதிரி இருக்கு. நான் சொன்ன எல்லா பொய்யோடையும் சேர்த்து என் காதலையும் பொய்யும் நினைச்சிட்டா தாத்தா. இதை விட பெரிய தோல்வி வேற என்ன இருக்க போகுது? வேணாம் தாத்தா, கையும் கடவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இனியும் நாம பொய் சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. துணிஞ்சு உண்மையை சொல்லிடலாம். அட்லீஸ்ட் என் மாமா கிட்டயாவது நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன்ற ஒரு ஆறுதலாவது இருக்கும். சரவணா, மீனாட்சி கிட்ட நாங்க பேசுறோம்ப்பா. அவளை நாங்க சமாதானப்படுத்துறோம். மீனாட்சி இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா தாத்தா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். வேணாம் தாத்தா, இனியே என் மாமாவை ஏமாத்த வேணாம். உண்மையை சொல்லிடலாம். என்னோட காதல் உண்மையானதுன்னு நான் நம்புறேன். அந்த காதலுக்கு சக்தி இருந்தா என்னையும் மீனாட்சியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்க்கட்டும். இல்லன்னா சரவணா, இது வரைக்கும் நம்ம பார்வையில இருந்து மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏமாத்தப்பட்டவங்க பார்வையில இருந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி சரவணா, போ, போய் உண்மையை சொல்லு. என்னங்க சொல்றீங்க? இல்லம்மா, சரவணன் சொல்றதுதான் சரி. இனிமேல நம்ம ஏமாத்த முயற்சி பண்றது ரொம்ப தப்பு, அயோக்கியத்தனம். உண்மை தெரிஞ்சா தமிழ் கோவப்படுவானுங்க. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இத்தனை நாள் நம்ம உப்ப தின்னோம், இப்ப தண்ணி குடிக்கிற நேரம். சரவணா வாப்பா, நம்ம போய் உண்மையை சொல்லலாம். நீங்க வேணா தாத்தா, நான் மட்டும் போய் உண்மையை சொல்றேன். ஏன்பா எங்களையே வேண்டான்னு சொல்ற? வேணா தாத்தா, நான் மட்டும் போய் உண்மையை சொல்றேன். அதான் சரியா இருக்கும். சரவணா, நீ மட்டும் போனா எனக்கு எதுவும் ஆகாது பாட்டி. நான் பக்குவமா பார்த்து பேசிக்கிறேன். இது பாருங்க, என் மேல சத்தியம், நான் மட்டும்தான் போறேன். சரியா? ஐ கேன் மேனேஜ் தாத்தா, ப்ளீஸ். சரிப்பா, நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் தாத்தா, நான் வரேன். பாட்டி நான் வரேன் பாட்டி. பத்திரமா போயிட்டு வா சரவணா.
சொல்லிட்டீங்க. லெட் ஹிம் மேனேஜ் சாரதா. அவன் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கு. நாம வெயிட் பண்ணலாம். அட நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல அருமையான தரிசனம் தமிழ. ஆமாங்க ஆமாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கேன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா புண்ணியமும் உங்களையே சேரும். அட அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அட நான் நிஜமா தான் சொல்றேன் தமிழ. சந்தோஷங்க. ஐயா இவ்வளவு தூரம் வந்து எங்க வீட்டு விசேஷத்துல கலந்துகிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ் மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரன் வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப பெருமையா. தெய்வத்தோட ஆலயத்துல வச்சு சொல்றேன், நீயும் உன் குடும்பமும் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி என்னைக்கும் ஓஹோன்னு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் புறப்படட்டுமா தமிழ? வாங்கய்யா, சந்தோஷம். மலைச்சாமி என்ன, நீங்களும் சேதுவும் ஐயாவை வழி அனுப்பி வச்சுட்டு பைபாஸ்ல இறங்கி மண்டபத்துக்கு போயிடுங்க. நான் அப்படியே வந்துடுறேன். சரி தமிழ. சரி, நீங்க கிளம்புங்க. வாங்க வாங்க. தமிழே வரேன். போயிட்டு வாங்க. மருமகனே, நீ என்ன எங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னையா உன்னை மண்டபத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு யார் அனுமதிச்சா? இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லிட்டு வரல மாமா. சொல்லிட்டு வரலையா? என்ன மருமகனே, இப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு வெளியே வரலாமா? வாயா இங்க. என்ன சக்தி, என்ன விஷயம்? அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். சரி, மண்டபத்தில் இருக்க வேண்டியதானே. என்ன இருந்தாலும் அங்கேதானே வரப்போறேன். தனியா வந்து பேசுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? மாமா, அது வந்து மருமகனே, முதல்ல வாங்க சாமியை கும்பிடுங்க. இன்னைக்கு சிவனுக்கு விசேஷமான நாள். இல்ல மாமா, நான் சொல்ல வந்தது எதுவா இருந்தாலும் சாமியை கும்பிட்டு பேசிக்கலாம். வாயா உள்ள வா. தப்பு பண்ணிட்டோங்க. 1000 தான் இருந்தாலும் சரவணனை தனியா அனுப்பியிருக்க கூடாது. பிள்ளையோட உசுருக்கு மேலேயாங்க நம்ம உசுரு. நாம இனி இங்க இருந்து என்னங்க பண்ண போறோம்? வாழ வேண்டிய புள்ள அவன் தானங்க. அவனை இங்க நிப்பாட்டிட்டு நாம போய் உண்மையை சொல்லிருக்கணும். சரவணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. சாரதா, சரி நம்மளும் போலாம். வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், செத்தா எல்லாரும் ஒன்னா சாவோம். வாமா வா.